அவ்வளோ தமிழக மக்கள் மேல அக்கறை கொண்டவருக்கு ஊட்டியில போய் குழுன்னு படுத்து கிடந்தீங்களே? எதுக்கு எதுக்கு யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? தொடர்ச்சியா ஏமாத்துற எண்ணம் தானே உங்களுக்கு. ஊட்டி எப்படி இருந்தது? நல்ல குழுன்னு இருந்தது. குழுன்னு இருக்கு. மக்கள் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியல அவங்களுக்கு. ஒருத்தனும் இங்க கல்லூரிக்கு போற பிள்ளைங்கள் திரும்பி வர முடியல, பாதுகாப்பா திரும்பி வர முடியல. வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஓடும் ரயில்ல பாலியல் வன்புணர்வு நடக்குது. கர்ப்பிணிக்கு பாதுகாப்பு இல்ல. ஓடும் ரயில்ல சிசுவை அடிச்சு கொன்னுக்கு பாலியல் வன்புணர்வு செய்யறான். நீங்க எப்பேற்பட்ட நீங்க இது யூபி இல்ல மாமா காமாட்சி நாயுடு, அதை மறந்துடக்கூடாது. இது தமிழகம். ஆனால் இன்னைக்கு வடக்கனுடைய மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த திமுக தான். அதை மாற்றும் மிகப்பெரிய ஒரு சக்தி தலைவர் தளபதி மட்டும்தான். அதுல மாற்றமே கிடையாது. 2026 இங்க மிகப்பெரிய நீங்க 75 ஆண்டுகள் சொல்லுங்க, 65 ஆண்டுகள் சொல்லுங்க, 50 ஆண்டுகள் சொல்லுங்க, உங்களை எல்லாம் பின்னங்கால் பெதடியில் அடிக்கல ஓட வர்றதுக்கு தான் தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகள் களத்துல இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றேன். உங்களுடைய மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் தான் சாமானிய வீட்டு பிள்ளைகளை களத்துல இறக்கி விட்டு இருக்காருன்னு சொல்றேன். மாற்று கருத்து இருக்கா? மக்கள் விரும்பும் முதல்வரா இன்னைக்கு வராரு.